பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருந்தோம், இந்த முட்டை கடுதாசி லெட்டரை பற்றி படிக்கிறாங்க இல்லையா? அப்போ அதில் கானா வினத்துக்கு யாரோ லெட்டர் எழுதியிருக்காங்க. அதாவது, டே கானா வினத்தை யாராவது நாமினேட் பண்ணி தொலைங்களேண்டா அப்படின்னு ஒரு மனக்குமுறில் எழுதியிருக்காங்க. ஏன்னா மனுஷன் 3 வாரமாக தப்பிச்சுட்டே இருக்காரு. அண்ட் மோர் ஓவர் அவர் நாமினேஷனில் வந்தாலும் ஃபர்ஸ்ட்டாக சேவ் ஆயிடுவார். அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது, ஓட்டிங் இருக்குது. எனக்கு அது ஒரு புரியவே இல்லை. கானா வினோத்தோட கேம் ஓகே, அவர் ஏதோ திவாகர் இருக்கிறத வச்சு அவரை வச்சு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறம் வினோத் என்ன பெருசாக கேம் விளையாடுறாரு அப்படின்னு தெரியல. அவர்கிட்ட சின்ன சின்ன கவுண்டர்ஸ் ஒர்க் ஆகுது, மற்றபடி நல்லா பாடுறாரு. வேற என்ன அவர் ஒரு கேம் டைட்டில் வின்னர் வினோத்ன்ற அளவுக்குலாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வினோத் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. பட் ஹவுஸ்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் நாமினேஷனில் கொண்டு வந்தால் தானே, மக்கள் மன்னிப்பை நிறுத்தினா தானேங்க அவர் போவார் அப்படின்ற ஒரு மனக்குமுறலில் யாரோ எழுதியிருக்காங்க. சூப்பர். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, வியானாக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எஃப்ஜே கூட ஒன்று பண்ணுறல, அது கன்றாவியாக இருக்குது, அந்த கருமத்தை பண்ணி தொலையாத அப்படின்ற மாதிரி. யார் கேட்டிங்களோ நல்லா கேளுங்க சார், நாக்க போடுங்கிற மாதிரி நல்லா கேளுங்கன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் 2 பேருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும், பட் நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். பையனும் பொண்ணும் பேசினா உடனே லவ் தானோ, நாங்கள் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கோம் அப்படின்றாங்க. எஃப்ஜே விடுங்க, அவன் வந்ததுலேருந்தே ஒரு பொறுக்கி அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் பார்க்குறேன். சூப்பர். ஆனால் வியானா வந்ததுலேருந்து கேம் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க, பாயிண்ட்ஸ் பேசுவாங்க, கிரிஞ்சாக அவங்க பேசுகிறாங்கன்றதை தாண்டி கேம்லாம் அவங்க இன்வால்மெண்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ தேவையே இல்லாத ஒரு லவ் கண்டென்ட், அதுவும் வாலண்டியராக அவர்கிட்ட போய் பண்ணுறதெல்லாம் பார்க்க ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. நேச்சுரலாக ஒரு லவ் வருது அப்படின்னா நம்ம அதை சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, பச்சையாக தெரியுது 2 பேரும் நடிக்கிறீங்க அப்படின்ட்டு. எதுக்கு இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும்? அண்ட் மோரோவர் நேற்று வந்து நான் கேட்டார் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ல வந்துட்டு யார் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட், பெஸ்ட்னு கேட்கல, யார் வந்து அந்த நாட்டியான கிட் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனால் இது வந்து அவங்களுக்கு டாஸ்க் படிக்கும்போது டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். இது ஒரு ஜென்டில் பேரண்டிங் மெத்தட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நாட்டியா இருந்தாலும் டீச்சர்ஸ் அமைதியாக போகணுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதை பிரச்சின் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டார். நான் யாருக்கும் சொல்லலை, உங்ககிட்ட தான் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாட்டியாக இருந்தாலும் நாங்கள் ஜென்டில் பேரண்டிங் பண்ணணும் அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லி கொடுத்தாரு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஸ்கூல் டாஸ்க் அப்படின் போது வெளியில நம்ம மக்கள் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். சும்மா நானும் மாஸ்க் காட்டுவேன், ரவுடிசம் பண்ணுவேன், நாட்டியா இருப்பேன்னு சொன்னா, இவர் நம்ம விக்கல்ஸ் நேற்று சொன்னார், நான் வியானா விட 10 மடங்கு என்னால் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அது தேவை கிடையாது. ஸ்கூல் கான்செப்டில் நம்ம ட்ராவல் ஆகணும். அண்ட் அண்ட் பார்க்குறவங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கும் அது கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க பண்ணாங்க. அண்ட் மோர் ஓவர் பல இடங்களில் பிக் பாஸே என்ன கேட்டிருக்காரு, ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், நாட்டியான ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா பிக் பாஸ் கேட்டார், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பிஹேவ் யுவர் செல்ஃப் அஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அங்கே பிஹேவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சேதுன்னா சொல்கிறாரு, அவங்களோட நாட்டினஸ் ரொம்ப நல்லா இருந்தது, நாட்டியான கிட் யார் அப்படின்னு. நாட்டியானதை பெஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்கிற அளவுக்கு தான் எல்லாரும் நேற்று யோசிச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை நேற்று சேதுனா நாட்டியான கிட் தான் இங்கே தேவை அப்படின்றத வச்சு வியானாவை பாராட்டினதுலாம் வியானாலாம் எக்ஸ்ட்ரீமாக போனாங்க. இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரொம்ப இப்போது இவர் ஓரளவுக்கு நார்மலாக இந்த கிளாஸில் உட்காந்து கலாய்க்கிறது இல்லை பங்க் பண்ண ட்ரை பண்ணுறது அது ஓகே. ஆனால் எக்ஸ்ட்ரீமாக டீச்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வைக்கிறது, அவங்க முன்னாடியே திமுறா அந்த டை கட்டாமல் பெல்ட் போடாமல் நான் எப்படி தாண்டா இருப்பேன்னு சொல்கிறது, அதெல்லாம் எப்படி வந்துட்டு எல்லோரும் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அண்ட் மோர் ஓவர் வியானா சொன்னதில் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா வியானா அன்னைக்கு கனிக்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, நான் வந்து நான் நல்ல பொண்ணு, நான் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவேன், அமைதியாக இருப்பேன். ஸோ நான் அப்படி இல்லாமல் இங்கே வேற ஒரு கேரக்டர் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நாட்டியாக ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஒரு பொண்ணை தெரியும் அவளை மாதிரி பண்ணவும் ஆசைப்பட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் அமித் கிட்ட அன்றைக்கி ஒரு நாள் சொல்லும்போது, நான் ஸ்கூலில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், எங்கள் டீச்சர் தலையிலேயே சிக்கன் பீஸை தூக்கி போட்டிருக்கேன், அந்தளவுக்கு நான் நாட்டியான கிட் அப்படின்றாங்க. ஸோ வியானா பேசுகிறதுலேயே 1008 முரண்பாடுகள் இருக்குது. அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காகவே வந்து சேதுபதி இருந்துட்டு இல்லை நாட்டியான ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்ட மாதிரி இருக்காத ரம்யா கேட்டாங்க. விக்கல்ஸ் கிட்ட போய் கேட்டிருப்பாங்க, நான் கேட்டல என் ரோல் கரெக்டாக நான் பண்ணுறான்னு கேட்டல அப்படின் போது விக்கல் சொல்லியிருப்பாரு, ஆமாம் நாட்டி தான் அவங்களுக்கு தேவைன்னா நம்ம அதவே பண்ணியிருக்கலாமே. ஏன்னா எந்த இடத்துலையும் இந்த கேம் இப்படி போகணுன்றதை அவங்க டிஸ்கிரைப் பண்ணலை. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யார், பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் இப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கூட அந்த வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கும் ஓகே ஸ்கூலில் இதெல்லாம் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும். ஸோ வியானா என்ன கேட்டால் நாட் ஸோ இம்ப்ரெசிவ், அவங்களுக்கு நாட்டியான கிட் அப்படின்னு அவ்வளோ பாராட்டுகள் கொடுக்குற அளவுக்கு என்னத்தை கிழிச்சாங்கன்னு தெரியல. அண்ட் மோர் ஓவர் இந்த கான்செப்டை நீங்களே இன்னும் வந்து புஷ் பண்ணி விடுறீங்களோ, ஓகே வியானா பண்ணுறது கரெக்டு தான், உன்னோட கேம் இப்போ நீ போறியே இந்த மாதிரி நாட்டியாக இருக்கிறது, எஃப்ஜே கூட நீ பண்ணுற சேட்டைகள் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு புஷ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் ஆதிரை வரப்போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் சீரியஸாக நான் சொல்கிறேன், இவ்வளோத்தையும் பார்த்துட்டு வந்து ஆதிரை
மறுபடியும் எஃப்ஜே கூட காதலுக்காக சண்டை போடுறதோ இல்லை வியானா கிட்ட அந்த ஒரு இன்டென்ஷனில் பழகுறதோ இல்லாமல் கேமை ஃபோக்கஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆதிரிக்கெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆதிரியும் நல்ல சென்சிபிளான பிளேயர், நல்லா யோசிப்பாங்க, தைரியமாக பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோட் எனக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. இன்னைக்காவது ஏதாவது கண்டென்ட் இருக்குமா அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.